Hello friends, welcome back to my channel Krithikrish family vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா அவல் கேசரி எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். எப்பவுமே ரவையில செஞ்சு போர் அடிச்சிருக்குங்க. இந்த ரெசிபி ஒரு நாள் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். வாங்க இது எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவல் கேசரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் பாதாமும் முந்திரியும் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அப்புறம் கிஸ்மிஸ் எடுத்திருக்கேன். அது ரெண்டையும் நல்லா கோல்டன் ப்ரௌனிஸ் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வேறு பவுலுக்கு மாற்றிட்டு அதே கடாயில் நான் எடுத்து வச்சுருந்த கிஸ்மிஸையும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு இது பபுள் ஆகி வர டைமில் நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த நெய்லேயே நம்ம அவலை வறுத்துக்கணுங்க. நான் 1 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். இது 125 கிராமு. நல்லா இதை வாசனை வர அளவுக்கு வறுத்துக்குங்க. இது கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. அவ்வளோதான், இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இந்த கப்பால் தான் நான் மெஷர்மெண்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் 1 கப் அவலுக்கு 3 கப் அளவுக்கு பால், இல்லைன்னா 3 கப் அளவுக்கு தண்ணி. நான் இன்றைக்கி 2 கப் பாலும் 1 கப் தண்ணியும் எடுத்துக்கிறேன். ஆக மொத்தத்தில் 1க்கு 3 அதாங்க கணக்கு. இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த அவலை இப்போ ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். நரன்னு ரவை பதத்துக்கே அரைச்சிக்கணும். அரைச்சி எடுத்து வந்துடுச்சு. அது ஓரமாக இருக்கட்டும். இப்போ பால் பொங்குற டைமில் நம்ம 2 ஏலக்காவை நான் இந்த மாதிரி இடித்து வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடரை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. ரவை மாதிரி தான் இதுவும் கட்டி தட்டும். ஸோ கிண்டிக்கிட்டே இருங்க கைவிடாமல். இந்த ரெசிபி உங்களுக்கு செம்மையாக பிடிக்குங்க. இது டேஸ்ட்டில் அசோகா அல்வா மாதிரியே இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்பயுமே ரவையிலே செய்கிறதுனால நம்மளுக்கு கேசரி போர் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி அவல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா கெட்டியாகிற டைமில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையும் அதே மாதிரி தான் 1 கப் அவலுக்கு 1 கப் சர்க்கரை அந்த மாதிரி எடுத்துக்கணும். அவல் வறுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சர்க்கரையை அளந்துக்கணும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாங்க. 1 கப் சர்க்கரை பாருங்கள். சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா இலகி வரும். அதனால் நம்ம மறுபடியும் கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி பபிள்ஸ் வரட்டும். வந்ததுக்கப்புறம் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். ஃபுட் கலர் வேணாங்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். எனக்கு ஃபுட் கலருங்க பாருங்கள் பார்க்கவே அட்ராக்ஷனாக இருக்குது. அப்போ கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இந்த ரெசிபியை நீங்கள் வெல்லத்தில் கூட செய்யலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ நெய் சேர்த்துக்கிறேன். எனக்கு நெய் நிறையா பிடிக்குங்கிறதுனால நான் கிட்டத்தட்ட ஒரு 6 டேபிள் ஸ்பூன் இப்போவே சேர்த்துருப்பேங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சிருந்த நட்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு நெய் உண்மையாலுமே ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் எவ்வளோ நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த நட்ஸை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒரு தடவை. பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. இருந்தாலும் எனக்கு நெய் பத்தலை. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் சேர்க்குறேன் பாருங்கள். நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நெய் ஃப்ளேவருக்காக இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா அவாய்ட் பண்ணிடுங்க. மறுபடியும் சொல்கிறேன், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த மாதிரி ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.